அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரூக்கிங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல சேர்மன் இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருப்பாரு. அவர் உயிருக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இறந்து போனதா ஒரு கதையை கட்டிட்டு அவரோட மகனும் மருமகளும் ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப சேர்மன் இறந்து போறதா சொன்ன அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சேர்மன் அவர் பொண்ணு ஜே மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பிள்ளையா மருமக சியாங்கோட மனைவி நான் அங்க வந்திருப்பாங்க. சேர்மனை கொல்லணும், அதே நேரத்துல பழி ஜே மேலையும் விடணும். அதுக்காக என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ஜே அதிகமா அவங்க அப்பாவை கோமால வச்சுக்கிறதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் போடுவாங்க. அந்த தூக்க மாத்திரை முதல்ல சேர்மனோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் பைப்பை கழட்டி விட்டுருவாங்க. முக்கியமா அந்த ஊசி எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்லயே போட்டு போகவும் சேர்மன் கண்டிஷன் மோசமாயிட்டு இருக்கு. அதுக்கான சிக்னல் மின்னும் கிடைக்கவும் தான் மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு வேகமா ஓடி வராரு. அங்க வந்து பார்க்கும் போதும் சேர்மன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க குப்பை தட்டில ஊசி இருக்கும். அதை பார்த்த உடனே அவரோட முதல் சந்தேகம் அவர் மனைவி மேலதான் வந்திருக்கும். இருந்தாலும் தான் மனைவி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்க தான் மாமனாரையும் காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்பதான் மத்த டாக்டர்ஸ் அங்க வராங்க. சேர்மன் உடம்புல என்ன இன்ஜெக்ஷன் இருக்குன்னு இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை அதை இன்ஜெக்ட் பண்ண போகும்போது மத்த டாக்டர் சந்தேகம் வந்தா தான் மனைவிதான் மாட்டுவான்னு சொல்லிட்டு சேர்மன் இறந்து போனதா போய் சொல்லி மார்ச் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அங்க சேர்மனை காப்பாத்துறதுக்காக மருந்து போட போகும்போது அங்க சியாங் வந்துருவான். என் அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கான காரணம் உன் மனைவி தானு கேட்கவும், உன் அப்பா சாவல அவரை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் காப்பாத்துறதுக்கான சரியான இன்ஜெக்ஷனை போட சேர்மன் கண்டிஷன் ஓரளவு நார்மல் ஆயிடும். இருந்தாலும் தான் அப்பா உயிருக்கு எப்போ ஆபத்து இருக்குன்னு தெரியும். சியாங் ஒரு பிளான் பண்ணிருப்பான். அப்பா உயிரோட இருக்க விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, அவர் நல்லபடி ஆகிற வரைக்கும் அவரை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி மின்னோட சேர்ந்து திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டுறதுக்கு ஒரு பொய்யான பாடி தேவை. இவங்க இருக்கிறது மார்ச்சரி, அங்க அன்கிளைம் பண்ணாத, அதாவது சில அனாத பிணங்களும் இருக்கும். அதை தான் அப்பாவோட உடம்புன்னு சொல்லி உலகத்தை ஏமாத்தி புதைச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா அடிப்பட்ட காங்க தான் காட்டுறாங்க. காங்க வேகமா ஹீரோ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும் திடீர்னு காங்க நல்லபடியா ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தலையில அடிப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனா பெரிய காயம்லாம் வந்திருக்காது. இப்ப நார்மலா தான் இருக்கு. ஹீரோட முதுகுல இருந்து இறங்கிடுவாங்க. அதோட ஹீரோ உள்ள வரதுக்கு முன்னாடி ஃபயர் எல்லாம் ஆன் பண்ணிருப்பார்ல, அதனாலே ஃபயர் போலீஸ் ஆம்புலன்ஸ் ஏகப்பட்ட பேர் அங்க வந்திருப்பாங்க. அதுல ஆம்புலன்ஸ் கூட்டு வந்து காங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் தலையில அடிப்பட்டதுக்காக சின்னதா பேண்டேஜ் போட்டு வர்றாங்க. அப்ப மேனேஜர் சாங் ரெண்டு பேருமே அங்க வர சாங் காங்க பாத்துட்டு உன் தலையில அடிபட்டிருக்க, நம்ம டாக்டர்ட்ட போலாமான்னு கேட்க, இது சின்ன அடிதான், இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் போதுன்னு சொல்ல. அப்ப மேனேஜர் உனக்கு அடிப்படவும் நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போயிட்டோம். அதோட இங்க இருக்கான ஹீரோ உன முதுகுல தூக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல. அப்ப காங்க ஹீரோ கிட்ட அந்த முக்கியமான ஆர்டிஸ்ட்க்கு டேவோட ஆளு தூக்கிட்டு போயிட்டான், அதனால சாய்ஸுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும் சாங்கும் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, என் கூட வாங்கன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போக ஹீரோ காங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங்கும் டேவோட வீட்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் திருடிட்டு வந்திருப்பாங்களா, அந்த டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. இதுதான் ஹைட்ரஜன் கம்பெனியோட டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை காட்டி என் அக்காவை பழிவாங்க தான் இந்த டேகாவோட சேர்ந்திருக்கியான்னு கேட்கவும் அதை கீரவும் நீ தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத, இந்த விஷயத்துல இருந்து தள்ளி ஏறுன்னு சொல்லும் போது அப்பதான் காங்குக்கு ஞாபகம் வருது. ஹீரோ காங்க முதல்ல தூக்கிட்டு கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அப்ப காங்கிட்ட பேசிட்டே வந்திருப்பாரு, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் தான் உன் இந்த விஷயம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணதா, அதெல்லாம் அரை மயக்கத்துல இருந்தா காங்க கேட்டிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் நீ என்ன காப்பாத்த தான் தள்ளி வச்சுனா ஒரு விஷயத்த மறக்காத, இறந்து போனது என்னோட அப்பா, கொன்னது என் அக்கா, அவளை பழிவாங்க வேண்டியது என்னோட கடமை, இதுல இருந்து என்னால தள்ளி இருக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோவும் கோவப்படுறாரு. நான் சொல்றதை கேட்கலன்னா அவங்களால உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே காங்கோட சந்தேகம் அதிகமாகுது. அவன் சொல்லியிருக்கலாம், இல்லனா ஜெயன் சொல்லியிருக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா அவங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா தான் அப்பாவோட மரணத்துல சம்பந்தப்பட்டது ஒரு ஆள் இல்ல, இன்னும் சில பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்க. காங்கோட சந்தேகம் டே மேல தான் வருது. எங்க அக்காவும் டேவும் ஒன்னா சேர்ந்து எங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு கேட்கவும் ஹீரோவுக்கும் வேற வழி இல்லாம உண்மையெல்லாம் சொல்றாரு. உன் அக்காவும் அப்பாவை கொலை பண்ணல, உன் அப்பாவை கொலை பண்ணது டேவோட பொண்ணு சியாங்கோட மனைவி தான், உங்க அப்பாவை கொன்னு அந்த பழியை உன் அக்கா மேல போட்டு மொத்த சாய்ஸிங்க அடையறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே காங் கோவப்பட்டு அங்கிருந்து போக ஹீரோ தடுக்கிறாரு. நீ கோவப்பட்டதால எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்ல அது காங்கோ இறந்து போனது என்னோட அப்பா, அவருக்காக நான் தான் பழி வாங்கணும், இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் ஒருவேளை உன் அப்பா இருந்தா கூட நீ கண்டிப்பா இதை செய்ய விரும்ப மாட்டாரு, அவளை நீ கொலை பண்ண போறேன்னு யோசிச்சு பாரு, அதால பாதிக்கப்பட போறது நீ தான், எனக்காக கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லவும் அப்ப காங்கோ நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் எங்கிட்ட எதையும் மறைக்க கூடாது, நீ நானும் ஒன்னா சேர்ந்தா வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து டேவை தான் மீட் பண்ண வருவோம். அங்கதான் டேவோட செக்ரட்டரி அவன் எடுத்துட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கும் கூட இருக்கும். ஹீரோ காங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்களா, அதை போட்டோவும் எடுத்துட்டு வந்து காட்டியிருப்பான். அந்த காங் எப்படி அங்க வந்தா, அவன் கிட்ட நீ என்னதான் பேசினு கேட்கவும் அப்ப ஹீரோவும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த செக்ரட்டரி தான், அந்த காங் என்ன ஃபாலோ பண்ணி தான் அங்க வந்திருக்கா, கொஞ்சம் விட்டா நானே அவளை சமாளிச்சிருப்பேன், ஆனா அவங்க செக்ரட்டரி இடையில போகுது காங்க தள்ளி விட்டு பிரச்சனையை பெருசாகிட்டு வந்திருக்கான், அதுதான் நான் சமாளிச்சுட்டு வரேன், அதுக்காக தான் காங்கோட பேசுறேன்னு சொல்லி அந்த போட்டோவுக்கான ஒரு காரணத்தை சொல்லுவோம். டேவோ அந்த ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துட்டு போக சொல்றாரு. சாய்ஸங் ஹைட்ரஜன் கம்பெனிக்கான சில டெக்னாலஜி தான் இதுல இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்த டெக்னாலஜிக்கான எப்படி பண்றது அதுக்கான சில டாக்குமெண்ட் தான் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் தான் காப்பி பண்ணிட்டு வரவும் அதை செக்ரட்டரி எடுத்துட்டு போய் செக் பண்ண சொல்றாரு. அதோட டேவோட பொண்ணு நாவும் அங்க தான் இருக்கா. ஹீரோவை பார்த்து நீ ஹைட்ரஜன் கம்பெனிக்கு போன விஷயம் கண்டிப்பா ஜேக்கு தெரியும், அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்டா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, நான் பழைய காங் மேல போட்டுருவேன், காங் ஹைட்ரஜன் கம்பெனிக்கு போனா அவளை ஃபாலோ பண்ணி தான் அங்க போனதா சமாளிச்சிடுவேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு மெசேஜ் வருது சாங் இருந்து, நீங்க கொடுத்த மொபைல் இருக்க டேட்டாவை எடுத்ததா. இப்ப காங்க தான் காட்டுறாங்க. சேர்மன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க தான் சியாங்க மீட் பண்றதுக்காக, ஆனா சியாங்க அங்க இன்னும் வரல. அதுக்கு பதிலா நான் தான் அங்க கார்ல வரவும் கார் போற வழியில தான் காங்க இருப்பாங்க. நகர சொல்லி ஆரன் அடிக்கிறாங்க, ஆனா காங் நகரல. கோவப்பட்டு வேகமா மோத வரும்போது இடையில சியாங்க தான் வரவும் நான் உங்க வண்டியை நிறுத்திடுவாங்க. அதோட காருக்கு வெளியில வந்து இந்த வீட்டுக்கே சம்பந்தம் இல்லாத இவ எதுக்காக இங்க வந்தானு காங்க தான் திட்டிட்டு இருக்கவும் காங் கோவத்துல இருக்காங்க. அப்ப சியாங் தான் நான் காங்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி
அங்கிருந்து போக சொன்னா இந்த நான் அவங்க ஹஸ்பண்டையும் மதிக்காம வேண்டா வெறுப்பா அங்கிருந்து கிளம்பவும் சியாங்கும் காங்க பார்த்து நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க அப்பதான் காங்கோட முகத்தை பாக்குறான். காங் வருத்தத்துல இருக்காங்க. அவங்க தலையில அடிபட்டு இருக்கு. அதோட அழுதுட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கச்சியை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டா நம்ம அப்பாவை கொலை பண்ணது நம்ம அக்கா இல்ல உன் மனைவி தான் சொல்ல. அதை கேட்டு சியாங் எதுவுமே பேச முடியாம அதிர்ச்சியாக தான் வீட்டுக்குள்ள உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்கான். தான் அப்பா அதாவது சேர்மன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருப்பாரு இந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இளைவில் எப்பவுமே நம்பாதன்னு சொல்லிருப்பாரு. அப்ப தான் அப்பா பேச்ச கேட்கல. அது இப்ப உண்மைன்னு நினைச்சோம். இப்படிப்பட்ட ஒருத்தையை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எல்லா தப்பும் தான் மேல தான் சொல்லி அழுதுட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா சேர்மனை கொலை பண்ணது ஜெயில சியாங்கோட மனைவி தான் காங்கோட அம்மாவுக்கு தெரிய வரவன் கோவமா சியாங்க தான் மீட் பண்ண போறாங்க. அப்ப பொண்ணு தான் சமாதானப்படுத்துறாங்க. அம்மா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. நீங்க கோவப்படுறதால இறந்து போன அப்பா திரும்பி வர போறாராம். எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல அது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கு. இப்ப டேவை தான் காட்டுறாங்க. டேவோட பொண்ணு அதான் சியாங்கோட மனைவி. இதுக்கப்புறம் தான் கணவர் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப எதுக்காக அவசரப்பட்டு இங்க வந்து நான் அப்பா கேட்க அதுக்கு பொண்ணும் இதுக்கப்புறம் சியாங்கோட உதவி நமக்கு தேவைப்படாது அதனாலதான் இங்க வந்ததா சொல்ல அப்பதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அதாவது சாய்சங் நிறுவனத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருப்பாங்களா அந்த பொறுப்புல இருந்து தூக்குனதா அது தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியானவங்க ஜேவதா மீட் பண்ண வராங்க. ஜேக்கு எதிரான ஆதாரம் தாங்கிட்ட இருக்குங்கிற ஆணவத்துல என்னை எதுக்காக வேலையை விட்டு அனுப்புனீங்கன்னு கேட்கவும் அந்த முடிவெடுக்கிறதுக்கான உரிமை ஒரு சேர்மனா எனக்கு இருக்கிறதா சொல்ல சியாங்கோட மனைவியும் அதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்பதான் ஹீரோ வந்து ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறாரு. இறந்து போன கேமராமோட வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் மொபைல் அங்க இருந்து கிடைச்சதாவும் அதுல இருந்து சில ஃபுட்டேஜ் கிடைச்சதா அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்து ஜேட்ட கொடுக்கவும் இப்ப கோவத்துல இருக்க சியாங்கோட மனைவி நாவதான் காட்டுறாங்க. தான் அப்பாவுக்கு கால் பண்ணி சாய்சங்ல இருந்து என்ன வேலையை விட்டு அனுப்புறதாவும் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையுமே மீடியாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்ல ஆனா அவங்க அப்பா பொறுமையா இருக்க சொல்றாரு. அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதன்னு சொல்ல ஆனா நாவால அப்படி இருக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா நியூஸ் ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க மொத்த எவிடன்ஸையும் கொடுக்க சேர்மன் மரணத்துக்கு அவரோட பொண்ணு ஜெயதான் காரணம்னு அது ஒரு ஆர்டிக்கலா வர அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு டேவும் கோவப்படுறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு டே வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தான் பொண்ணு பண்ண வேலையால அந்த பிளான் எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காதுன்னு தெரியும் தான் கோவத்துல இருக்க. அப்பதான் டேவை மீட் பண்றதுக்காக அந்த செக்ரட்டரி வரவும் டே ஒரு ஆர்டிஸ்க்கு செக் பண்ண சொல்லிருப்பாரு. அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ஆர்டிஸ்க்ல எந்த ஒரு நியூ டெக்னாலஜியுமே இல்ல. நம்ம கிட்ட இருக்க பழைய டெக்னாலஜி தான் இருக்கு. அந்த ஹீரோ நம்மள ஏமாத்திட்டான்னு சொல்லவும் அப்படியே கட் பண்ணா ஜேவோட பிரஸ் மீட்டை தான் காட்டுறாங்க. இந்த ஐடியா கூட ஹீரோட தான். ஜெய தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணாத ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும்ல அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை ரெடி பண்ணிருப்பாங்க அவங்க கம்பெனில. அங்க மீடியா ஆளுங்க கம்பெனி சேர்ந்த சில முக்கியமான ஆளுங்களும் இருக்கு. அங்க ஜெய் ரொம்பவே சோகமா இருக்க மாதிரி வராங்க. என்ன பத்தி வந்த நியூஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த நியூஸ் மொத்தமா போய் என் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ணிட்டு வந்தது உண்மைதான். ஆனா நான் என் அப்பாவை கொலை பண்ணல. அதோட எனக்கு எதிராக கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக் ஆனதுனும் அதை தன்னால் நிரூபிக்க முடியும் அவங்க ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட உண்மையான சிசிடிவி வீடியோ. அந்த கேமராமேன் சாகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இருக்கணும் சேஃப்காக அவன் மொபைலே உண்மையான வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருப்பான். அந்த வீடியோ தான் பிளே பண்ணவும் அதுல ஜெய் போறாங்க. ஜெய் போனதுக்கு அப்புறம் நாங்க ஜெயோட கெட்டப்லயே வரது தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச மட்டும் பிளர் பண்ண மாதிரி வீடியோவை காட்ட அதை பார்த்துட்டு மீடியா ஆளுங்களா நீங்க கொடுத்த ஃபுட்டேஜ்ல குற்றவாளியோட முகமே தெரியல அது யாருன்னு கேட்க ஜேவு ரொம்பவே ஃபீல் பண்ற அழுகிற மாதிரி எங்க அப்பாவை கொலை பண்ணது யாரா இருந்தாலும் சரி அது சாய்சங்க சேர்ந்த ஒரு ஆளுதான். இதை தவிர என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி அங்க இருந்து போகவும் அதெல்லாம் காங்க பார்த்துட்டு நம்ம அப்பா சாவல யாருக்கு லாபமோ இல்லையோ உனக்கு தான் லாபம் யோசிக்க இந்த ஜேவோட பிரஸ் மீட்ட டேவா ஒரு பொண்ணு கூட பாக்குறாங்க. அப்ப பொண்ணு பயந்து போய் அப்பா நான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அப்பா திட்டுறாரு. நீ அவசரப்பட்டு பண்ண வேலையால தான் நீயே பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நீ மட்டும் அமைதியா இருந்திருந்தா நான் சொன்ன மாதிரியே கேட்ட ஜேக்கு எதிரான எந்த ஒரு எவிடன்ஸையும் பிரஸுக்கு நீ கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்னு சொல்லவும் அதுக்கு பொண்ணு அப்பா மேல கோவப்படுறா. எல்லா பிரச்சனைக்கு நானா காரணம் நீங்க தான் காரணம். என்கிட்ட என்ன சொன்னீங்க சேர்மனை கொலை பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே நீங்க தான். நீங்க சொல்லிதான் எல்லாத்தையும் நான் பண்ணேன். என்ன காப்பாற்ற வேண்டியது நீங்க தான் பேசிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வராங்க. பொண்ணதான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க அரெஸ்ட் பண்ண வந்தது டேவோட செக்ரட்டரியா. ஹீரோ வந்து ஹைட்ரஜன் டேட்டா எடுக்கிறதுக்காக கம்பெனிக்கு போயிருப்பார்ல அது எல்லாமே அவரோட பிளான் தான். இந்த செக்ரட்டரியை மாட்ட வைக்கிறதுக்காக ஹீரோ பண்ண வேலை தான். கம்பெனில இருக்க முக்கியமான டேட்டாவை திருநதா இந்த செக்ரட்டரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப டேவை என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க. அப்பதான் ஜெய் கிட்ட இருந்து கால் வருது. அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே ஜேவை தான் மீட் பண்ண வராங்க. அப்ப கூட ஹீரோ இருக்க. ஜெய் ஹீரோவை பத்தி தான் சொல்றாங்க. இந்த மின் ரொம்பவே புத்திசாலி. இவன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கவன் தான் என்னால பல விஷயங்களை சாதிக்க முடியுதுன்னு அவங்க கிட்ட இருக்க ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கொலைகாரனா பொண்ணு ஒரு கொலைகாரி ரெண்டு பேருக்கும் சரியான ஒத்துமை. நான் இங்க எதுக்காக உங்களை வர சொன்னேன் தெரியுமா? உன் பொண்ணு பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அவன் மாட்டிக்க கூடாதுன்னா எனக்கு டேகாவோட எனர்ஜி கம்பெனி வேணும். அதுக்கான பணத்தையும் தரதா சொல்றாங்க. அதாவது 11 கோடி ரூபாய் சொத்தை சில கோடிகளுக்கு மட்டும் கேட்கறாங்க. அப்ப ஹீரோவும் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாரு. இந்த டே கருப்பு பணம் எல்லாத்தையுமே சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பேங்க்ல பத்திரமா வச்சிருப்பாரு. அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. அந்த அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பணம் கூட தனக்கு வேணும்னு சொல்ல தான் பொண்ணு ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம டேவாதுக்கு சம்மதிச்சு வெளியில வர ஹீரோவும் பின்னாடியே வராரு. அப்ப டே ஹீரோ கிட்ட என் தகவலை பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அப்ப ஹீரோவும் நீங்க பண்ண சில ஏமாத்துத்தனம் அதோட எங்கெங்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சில தகவல் சேர்மன் யாங்கோவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து அவர் சம்பந்திங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை வெளியில விடாம ஒரு டாக்குமெண்டா பதுக்கி வச்சிருந்தாரு. அந்த டாக்குமெண்ட் என்னோட கையில கிடைச்சதா சொல்ல ஹீரோட நடவடிக்கைலாம் பார்த்து சந்தேகம் வந்த டேவும் உனக்கும் சேர்மனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அது சீக்கிரமாவே உங்களுக்கு தெரிய வரும். நான் சீக்கிரமாவே சிங்கப்பூர் கிளம்பணும்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் ஜேவை தான் மீட் பண்ண வராரு. ஜெய் இப்ப எப்படிதான் டேவோட தொழில தப்பிச்சிட்டாங்க. அதோட ஹீரோ பண்ண உதவிக்காக நன்றின்னு சொல்லி அந்த
நான் பண்ண தப்புக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு, இது ஒரு ஆதாரம் போதும், அந்த டேகா நிறுவனம் மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோல கொண்டு வரதா சொல்ல. இப்படி இவங்க பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ உதவியோட காங்கம் கேட்டுட்டு தான் இருக்க. இப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க சிங்கப்பூருக்கு தான் வர. அந்த டே தான் பதுக்கி வச்சிருக்க எல்லா பணத்தையும் சிங்கப்பூர்ல தான் பொண்ணோட பேர்ல தான் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பணத்தை மாத்துறதுக்காக நாவும் அவ கூட 2 பாடி கார்ட்ஸும் கூட வராங்க. நான் ஹீரோவை பார்த்து இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்க, உன் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. அது ஹீரோவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு மட்டும் எதுவும் சின்னதா காயம் பட்டாலும் போதும், என் முதலாளி சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல நீங்க பண்ண கொள்ள தான் ஹெட்லைன் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஹீரோ மேல ஒரு ஆள் மோதுறாங்க. யாருன்னு பார்த்தா அது காங் தான். ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு மாறு விஷயத்துல அங்க வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவை பார்த்து கண்ணடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பவும். அப்ப ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனும் ஏர்போர்ட்ல இப்பதான் ட்ரெஸ் போட்டு போவாளா, கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா சவுத் கொரியால ஜேவை தான் காட்டுறாங்க. தான் ஹஸ்பண்ட் மின்னோட ஒரு ஹோட்டலுக்கு தான் டின்னர் சாப்பிட வந்திருப்பாங்க. கொஞ்ச நாளாவே மின்னோட நடவடிக்கையில ஜேக்கு சந்தேகம் இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க அசிஸ்டன்ட் மூலமா மின்னோட நடவடிக்கையை செக் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்படி அந்த அசிஸ்டன்ட் மின்னோட காரை செக் பண்ணும்போது அதுல சில மருந்துகளும் முக்கியமா சேர்மனோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அந்த விஷயம்லாம் ஜேக்கும் தெரிய வர அந்த ரிப்போர்ட்டோட போட்டோவை காட்டி என் அப்பா இறந்து போயிட்டாரு, அப்ப எதுக்காக அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் ஓங்கிட்ட இருக்குன்னு கேட்டா அதுக்கு முன்ன எப்படியாவது சமாளிச்சாகணும்னு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் வேலையை விட்டுட்டேன்னு, இதுக்கப்புறம் உன் கம்பெனிக்கு வந்து நான் வேலை பார்த்தா எனக்கு அங்க மரியாதை இருக்காரு, அப்படியே இருந்தாலும் நீ சொல்றதை கேட்டு தலையாற்ற ஒரு தலையாட்டு பொம்மையா தான் இருக்கணும், அதுல எனக்கு விருப்பம் இல்ல, நானே ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், லாஸ்டா நான் பார்த்த கேஸ்னா அது உங்க அப்பாவோட கேஸ், அதனாலதான் மெடிக்கல் ரெஃபரன்ஸ்க்காக அவர் ரிப்போர்ட் எடுத்து வச்சதா சொல்ல அதை ஜேவும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவசரப்பட்டு தான் கணவர் மேலே சந்தேகப்பட்டோம்னு. அப்ப மின்னும் நீ எதுவும் பயந்துட்டியா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு கேட்க அதுக்கு ஜேவும் இந்த உலகத்திலே எனக்கு முக்கியம்னா நீயும் என் பையனை மட்டும்தான், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுலாம் வேணாம், நீ ஜாய்ஸ் அங்க வா, அங்க உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ பாரு, இப்ப நான் தான் சேர்மன், அங்க நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்ல. இப்ப ஜேக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. மின் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணவும் ஜே போனதுக்கு அப்புறம் அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அவரை காங்கோட அம்மாவும் ஃபாலோ பண்றாங்க. மின்னோட நடவடிக்கையோட மனைவிக்கு மட்டும் இல்ல காங்கோட அம்மாவுக்கு ஆரம்பத்துல சந்தேகம் தான் இருக்கு. அதனாலதான் மின்ன ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்க பெரிய வீடு அது வரைக்கும் வந்துருவாங்க. அங்க மின்ன பாக்குறாங்க. நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்கவும் மின்ன அவங்கள பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அதோட அவன் கையில இருக்க மெடிக்கல் கிட் எல்லாம் எதுக்காகன்னு கேட்க மின் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்கவும் சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா சேர்மன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதே இடத்துல தான் சியாங்கோ இருக்கு. சியாங்க பார்த்து உன் அப்பா உயிரோட இருக்க விஷயத்தை எதுக்காக என்கிட்ட மறைச்சன்னு கேட்டா உங்க நல்லதுக்காக தான், அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதான் இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாவும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. ஆனா காங்கோட அம்மா கோவப்படல. சியாங்க நினைச்சு பெருமைப்படுறாங்க. இப்போ உன் அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கான காரணம் நீ தான், நான் தான் உனக்காக நன்றி சொல்லணும்னு சொல்ல கட் பண்ணா சிங்கப்பூர் தான் காட்டுறாங்க. சியாங்கோட மனைவினா அவங்க பேர்ல அவங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த கலப்பணத்தையும் ஹீரோ உருவாக்கணும் ஒரு புது கம்பெனி பேர்ல எழுதி கொடுத்துருவாங்க. இந்த பணம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம, அதாவது கருப்பு பணத்தை நல்ல பணத்தை மாத்தி கொடுக்கறதுன்னு அங்க சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கான பர்சன்டேஜ் கமிஷனும் போக அந்த மொத்த பணம் ஹீரோட அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே அந்த 2 பேருமே அங்க இருந்து போயிடுவாங்க. இந்த எல்லா விஷயமும் ஹீரோட மொபைல் மூலமா காங்கும் கேட்டுதான் இருக்க. பணம் மாறின கையோட சியாங்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க. சியாங் ஒரு மீடியாவுக்கு கால் பண்றான். ஏன்னா நாக்கு எதிரான எவிடன்ஸ் ஜே கிட்ட மட்டும் இல்ல ஹீரோ மூலமா சியாங்கிட்டே வந்திருக்கும். அந்த எவிடன்ஸ் தான் ரிலீஸ் பண்ண சொல்லவும் இப்ப மறுபடியும் சிங்கப்பூர் தான் காட்டுறாங்க. கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்துறதுக்கே சில புரோக்கர்ஸ் வந்திருப்பாங்களா, அந்த 2 பேரையும் வழியா அனுப்பிட்டு ஹீரோ ரூம்குள்ள வந்தா நான் அவங்க ஆளுங்க மூலமா ஹீரோவை பிடிச்சிட்டு அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோ அடி வாங்குறது தெரியாம அவரை காப்பாத்துறதுக்காக காங்க அங்க வர. நாவுக்கு எல்லா பிளானும் புரியுது, நீங்க 2 பேரும் பிரியல ஒன்னாதான் இருக்கீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கவும் காங்க அது ஆமாதான் சொல்லிட்டு உன் மொபைலை செக் பண்ணி பாருன்னு சொல்ல உடனே சியாங்க தான் மொபைலை செக் பண்ணி பார்த்தா சேர்மன் சாவுக்கு இவங்க தான் காரணங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் லீக் ஆயிருக்கும். அதை பார்த்தா நான் மறுபடியும் கோவப்படுறாங்க. என் அப்பா உங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டாருன்னு சொல்லவும் உன் அப்பாவால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இந்த ஃபுட்டேஜால ஆபத்து உனக்கு மட்டும் இல்ல உன் அப்பாவோட கம்பெனி கூட தான். டே இப்ப என்ன பண்ண போறாரு, ஒரு அப்பாவா இருந்த பொண்ணை காப்பாத்த போறாரா இல்ல சேர்மனா இருந்தா ஒரு கம்பெனியை காப்பாத்த போறாரான்னு கேட்கவும் இந்த நாள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதோட இவங்க மாட்டிக்கிட்டதால இவங்க கூட 2 பேர் இருப்பாங்களே ஆளுங்க, அந்த ஆளுங்களுக்கு ஹீரோ பணம் கொடுக்க அவங்களும் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நாவால கொரியாக்கு போக முடியாது, அவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கூட இருந்தா அவங்களும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு அங்க இருந்து கிளம்ப. அதோட இன்னொரு பக்கம் ஜேவை தான் காட்டுறாங்க. நாவோட வீடியோ லீக் ஆயிருக்குமே அதை அவங்களும் பாக்குறாங்க. அவசரப்பட்டு இந்த வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதே காரணமா வச்சு மொத்த டேகா குரூப்பையும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. இவங்க பிளான் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணது ஹீரோவா தான் இருக்கணும். அவன் எதுக்காக அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணான்னு கூட யோசிக்கிறாங்க. அப்பதான் கம்பெனிக்கு டே வந்த விஷயம் தெரியவும் ஜே அவங்களை மீட் பண்றதுக்காக ஹாலுக்கு வந்தா அங்க டே எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாரு. சேர்மனை கொலை பண்ணது என் பொண்ணு தான் தெரிஞ்சிச்சு, அவள மாதிரி ஒரு பொண்ணு பெற்றதுக்காக நான் வருத்தப்படுறேன். அந்த பழிய மொத்தமா தான் பொண்ணு மேல போடுறாரு. ஏன்னா அப்பதான் அவரும் தப்பிக்க முடியும், தான் கம்பெனியும் காப்பாற்ற முடியும்னு. அப்பதான் அங்க போலீஸ் வராங்க. சேர்மனை கொலை பண்ண குற்றத்துக்காக நான் அரெஸ்ட் பண்ண வரல, அவங்க இங்க வந்தது டேவை அரெஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா இந்த டே கேமராமேனை கொண்டு இருப்பாங்களே அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா அந்த கேமராமேன் ஒரு காடி போட்டிருப்பால அதுல ஒரு ஸ்பை கேமரா இருக்கும். அது மூலமா தான் அவனை கொலை பண்ணும் போது அந்த ஸ்பை கேமரா ரெக்கார்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். அப்படிதான் அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஹீரோவுக்கு கிடைக்கும். ஹீரோ மேனேஜர் மூலமா அந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணா இப்ப டேவையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவர் இந்த கொலை மட்டும் தான் பண்ணிருக்காரா இல்ல வேற எதுவும் தப்பு பண்ணிருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கம்பெனி வீடுன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேவை இப்ப நல்லா மாட்டிக்க அந்த நியூஸ் எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்க ஒரு பொண்ணும் பாக்குறாங்க. அதோட டே மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு கால் பண்ணி நீ பண்ண கொலைக்கான ஆதாரம் போலீஸ் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எக்காரணத்து கூட நீ சவுத் கொரியா வரக்கூடாது, சிங்கப்பூர்ல இருக்காது, டைரக்டா அமெரிக்கா போயிடு, இதுக்கப்புறம் நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்ல இதுக்கப்புறம் நாவால சவுத் கொரியா வர முடியாது, அப்படியே வந்தா லைஃப் லாங் ஜெயில தான் இருக்கணும், இந்த எல்லா ப்ராப்ளமுக்கு ஹீரோ தான் காரணம்னு நான் கோவப்படுறேன்.
கோவப்பட அப்படியே கட் பண்ணா ஹீரோவையும் காங்கையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் சிங்கப்பூர்ல இருந்து கொரியாவுக்கு வர அப்பதான் ஜே கிட்ட இருந்து கால் வரவும் போன வேலையை முடிச்சிட்டியான்னு கேட்க நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அடுத்து உங்களை பார்க்க தான் ஆபீஸ்க்கு வரதா சொல்ல அங்க காங்க கூட்டிட்டு போக முடியாதுன்னு காங்க ஒரு டாக்ஸில ஏத்தி பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேவை மீட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு போலான்னு கிளம்ப ஹீரோ போற வழியில சில ஆளுங்க வந்து அவரை பிடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே டேவோட ஆளுங்க தான். ஹீரோவை கடத்திட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரவும் டே எப்படியோ ஒரு பவரை யூஸ் பண்ணி வெளியில வந்திருப்பாரு. டேவோட பொண்ணு மாட்டிக்கிட்டா. டேக்கு எதிராக கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே ஹீரோ தான். அதனாலதான் அவரை கடத்திட்டு வர சொல்ல இப்ப ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோட கண்ணுல துளி கூட பயம் இல்ல. அதை பார்த்தா டே கடுப்பாகி உன்னை பார்க்கும் போது அந்த சேர்மன் காங்கியாவை பாக்குற மாதிரி இருக்கு, அவனுக்கு இருக்க அதே திமிரு உனக்கு இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோவோ நீ உண்மையை தான் சொல்ற, நான் தான் சேர்மன் யாங்கோன்னு சொல்ல அதை டே நம்பல. நீ எதுக்காக என்ன கொண்டு தெரியுமா? ஏன்னா நீ தோத்து போன ஒரு கோலை, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, என்ன தோக்கடிக்கவும் முடியாது, அதனால தானே கொலை பண்ண நினைச்ச. இப்ப அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, முயற்சி பண்ணி பாருன்னு சொல்ல டே கோவப்படுறாரு. நீயும் ஒண்ணு உத்தம இல்லடா, உன் கால ஆக்சிடென்ட் பண்ணி உன் எதிர்காலத்தை பறிச்சாங்க, அதுக்காக தான் நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்ச, அதுக்கு அந்த காங்க பயன்படுத்திட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ண பிரச்சனை இல்ல, ஆனா நீ ஏன் பக்கம் இருந்திருக்கணும், எனக்கே துரோகம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ண இன்னொரு பக்கம் ஜேவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு ஃபைல தான் பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல தான் ஒரு கால் வர, யார் கால் பண்ணான்னு சொல்லி அட்டன் பண்ணலான்னு பார்த்தா அதுல அப்பான்னு இருக்கும். அதை பார்த்து அதிர்ச்சியாக அந்த கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்பதான் அவங்க அப்பா நம்பர்ல இருந்து ஜேவோட மொபைலுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வர, அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஜே கடைசியா சேர்மனை மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே அந்த ஃபுட்டேஜ் தான் இருக்கவும் அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் அவங்க நேரம் அங்க இருக்க டோர் ஓபன் பண்ணிட்டு சேர்மன் உள்ள வர. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் வீடியோ.